அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருப்பதாக. சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்தின் பின்பகுதியிலே வாசிக்கிறோம். நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். நெருக்கம் வரும்போதுதான் கிறிஸ்துவினுடைய அன்பையும் இரக்கத்தையும் தயவையும் அவர் நம்மோடு கூட இருக்கிறதையும் உணர்ந்து கொள்ள முடியும். பாருங்கள், நெருக்கம் வரும்போதுதான் நிறைய பேர் நம்மளை விட்டு போயிடுவாங்க. நம்மை சுற்றிலும் இருக்கிற உறவுகள் போய் விடுவார்கள், நண்பர்கள் போய் விடுவார்கள். நெருக்கம் வரும்போதுதான் நாம் அநேக சூழ்நிலைகளில் இன்னும் மனதளவில் காயப்படுவோம். ஆனால் நெருக்கத்தின் நேரத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற போது அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை தேற்றுவார், ஆறுதல் படுத்துவார், தூக்கி எடுப்பார், நிலை நிறுத்துவார். அவரே ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாளராக நம்மோடு கூட இருந்து அற்புதம் செய்வார். பாருங்கள், தாவீதுக்கு 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்திலே அமலேக்கியர் நிமித்தம் ஒரு நெருக்கம் வந்தது. அமலேக்கியர்கள் வந்து தாவீதினுடைய இருப்பிடமாகிய சிக்லாக்கை சூறையாடி கொண்டு போயிருப்பார்கள். தாவீது மிகவும் நெருக்கப்படுவான். உடன் இருக்கிறவர்களே தாவீதின் மேல் கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிற போது தாவீது கர்த்தரை தேட ஆரம்பிப்பார். அந்த நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட ஆரம்பிப்பார். அந்த நெருக்கத்திலே கர்த்தரை தேடுகிற போது கர்த்தர் சகலவற்றையும் திருப்பிக் கொள்வதற்கு தேவன் உதவி செய்வார். அருமையான சகோதரா சகோதரி, உங்க வாழ்க்கையில பல பகுதிகளில் நெருக்கம் இருக்கலாம். நீங்கள் வேலை செய்கிற இடத்தில் நெருக்கப்படலாம், உங்கள் குடும்ப உறவுகளுக்குள்ளாக நெருக்கப்படலாம், தொழிலிலே நெருக்கப்படலாம், உங்கள் சூழ்நிலைகளிலே நெருக்கப்படலாம். எந்த நெருக்கம் வந்தாலும் கர்த்தர் தான் அந்த நெருக்கத்திலிருந்து விடுவிக்க முடியும். நான் உதவி செய்கிறேன் என்று சொல்லி பலர் சொல்லலாம், ஆனால் கர்த்தர் மாத்திரமே நம்மோடு கூட இருந்து துணை செய்து நம்மை தூக்கி எடுப்பார். இந்த காலை நேரத்திலே அருமையான சகோதரா சகோதரி, இன்றைக்கு நீங்கள் நெருக்கப்படுகிற போது உங்கள் கரங்களை உயர்த்தி, கர்த்தாவே நான் இந்த பகுதியிலே நெருக்கப்படுகிறேன், இந்த காரியத்திலே நெருக்கப்படுகிறேன், நான் என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை, என்னுடைய வாழ்க்கையில பலத்த போராட்டம் உண்டு, நான் உம்மை சார்ந்து கொள்கிறேன், நீர் மாத்திரமே எனக்கு உதவி செய்யும், நீர் மாத்திரமே எனக்கு அற்புதம் செய்யும் என்று நீங்கள் கூப்பிட்டு பாருங்கள். கர்த்தர் இந்த நாளிலே உங்கள் நெருக்கத்திலிருந்து உங்களை தூக்கி எடுப்பார். இந்த நாளிலே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இருந்து பலத்த அற்புதம் செய்வார். ஒரு முறை ஒரு மருத்துவமனையிலே கொடிய வியாதியினாலே ஒரு சகோதரன் பாதிக்கப்பட்டு பல நாட்கள் மருத்துவமனையில் இருந்து டாக்டர்களால் முடியாது என்று சொல்லி திருப்பி அனுப்பிவிட்டார்கள். அந்த குடும்பம் பொருளாதாரத்திலே நெருக்கப்பட்டது. அந்த குடும்பம் கண்ணீர் வடித்தார்கள். பயங்கர போராட்டம் அவர்களை சூழ்ந்திருந்தது. அவர்கள் மருந்து மாத்திரைகளை நம்பி, மருந்து மாத்திரைகளை சார்ந்து அவர்கள் தேடினார்கள். கடைசியிலே உணர்ந்து கொண்டார்கள், கர்த்தர் தான் நமக்கு உதவி செய்ய முடியும், கர்த்தர் தான் தூக்கி சுமக்க முடியும், கர்த்தர் தான் இந்த நெருக்கத்தில் இருந்து விடுவித்து என் தகப்பனாரை, என் கணவனை ஆண்டவர் சுகமாக்க முடியும் என்று சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். கர்த்தர் அந்த நெருக்கத்தில் இருந்து ஆண்டவர் விடுவித்தார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொன்ன ஆண்டவர் அவரை நோக்கி கூப்பிடுகிற போது ஆண்டவர் பலத்த அற்புதம் செய்வார். இந்த நாளிலும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் நெருக்கத்திலே கர்த்தர் உதவி செய்து உங்களை தூக்கி எடுப்பாராக. உங்கள் நெருக்கமெல்லாம் மாறுவதாக, ஒரு விசாலமான இடம் கிடைப்பதாக, உங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் மாறுவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். வல்லமை உள்ள பிதாவே, நல்ல தேவனே, நெருக்கப்படுகிற காலங்களில் நீர் மாத்திரம் தஞ்சமானவர். இன்றைக்கும் உடைய பிள்ளைகள் எந்தெந்த பகுதிகளில் நெருக்கப்படுகிறார்களோ, எந்தெந்த பகுதியில் நெருக்கம் அனுபவிக்கிறார்களோ, உம்முடைய அன்பின் கரத்தை நீட்டி ஆண்டவரை அற்புதம் செய்த உம்முடைய பிள்ளைகளை தூக்கி எடுத்து நிலை நிறுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக, சுகமாக்குவீராக, விடுவிப்பீராக, சத்துரு வெட்கப்பட்டு போகச் செய்வீராக. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இயேசு இரட்சகர் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. ஆமென்.